அன்பான நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு ஒழுக்கம். மனிதன் பிறந்தவுடன் அவனுக்கு கிடைக்கும் பெரிய சொத்து என்ன தெரியுமா? அது அறிவும் அல்ல, பணமும் அல்ல, திறமையும் அல்ல. அது ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாமல் அறிவு இருந்தாலும் பயனில்லை. திறமை இருந்தாலும் சரியாக வளராது. பணம் இருந்தாலும் வீணாகும். ஒரு குதிரை ஓடும்போது அதை கட்டுப்படுத்த குதிரை வண்டியாளர் கையில் பிடித்திருக்கும் வால் கம்பி, ரெயின்ஸ் போல நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் கம்பி தான் ஒழுக்கம். பகுதி 1. ஒழுக்கத்தின் அர்த்தம். ஒழுக்கம் என்றால் என்ன? பலர் நினைப்பது போல அது விதிகளை மட்டும் பின்பற்றுவது அல்ல. ஒழுக்கம் என்பது மனதை, பழக்கங்களை, எண்ணங்களை அடக்கும் சக்தி. நம் இலக்குகளை அடைய நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வதே ஒழுக்கம். நமக்கு பிடிக்காத விஷயங்களையும் நம் இலக்குக்காக செய்வதே ஒழுக்கம். சிறிய கதை. ஒரு சிறுவன் தினமும் காலை எழுந்து பள்ளிக்கு செல்வான். ஒரு நாள் குளிர் அதிகமாக இருந்ததால் அவனுக்கு தூங்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் தாயார் சொன்னார், நீ தூங்க விரும்பினால் உன் கனவுகள் தூங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் நீ எழுந்தால் உன் கனவுகள் நனவாகும். அந்த சிறுவன் எழுந்தான். அந்த கட்டுப்பாடுதான் அவனுடைய எதிர்கால வெற்றிக்கான அடித்தளம். பகுதி 2. ஒழுக்கத்தின் அவசியம். ஏன் ஒழுக்கம் அவசியம்? முதல், நேரத்தை கட்டுப்படுத்துகிறது. வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து நேரம். ஒழுக்கம் இல்லாதவன் இன்னைக்கு பண்ணாமலே நாளைக்கு பண்ணலாம் என்று நினைப்பான். ஆனால் நாளை எப்போதும் வராது. இரண்டாவது, தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. ஒழுக்கம் உள்ளவன் தன்னம்பிக்கையுடன் நிற்பான். ஏனெனில் அவன் ஒவ்வொரு நாளும் சிறிய இலக்குகளை அடைந்து பழகுகிறான். மூன்றாவது, நல்ல பழக்கங்களை வளர்க்கிறது. தினமும் ஒரே நேரத்தில் எழுதல், உடற்பயிற்சி, புத்தகம் படித்தல், இவையெல்லாம் ஒழுக்கத்தின் பயன்கள். நான்காவது, வெற்றியை உறுதி செய்கிறது. வாழ்க்கையில் நீண்ட கால வெற்றிக்கு ஒழுக்கம் மட்டுமே ஆதாரம். திறமை ஒரு கதவை திறக்கலாம், ஆனால் ஒழுக்கம்தான் அந்த கதவை மூடாமல் வைத்திருக்கும். பகுதி 3. வரலாற்று உதாரணங்கள். முதல், டாக்டர் அப்துல் கலாம். சிறிய ஊரிலிருந்து இந்தியாவின் ஜனாதிபதியானவர். அவரின் தினசரி அட்டவணை மிக துல்லியமாக இருந்தது. அவர் சொன்னார், "Dream is not that which you see while sleeping. It is something that does not let you sleep." அந்த கனவை நனவாக்கிய சக்தி ஒழுக்கம். இரண்டாம், சுவாமி விவேகானந்தர். அவர் கூறிய ஒரு பொன்மொழி, ஒழுக்கம்தான் மனிதனை தெய்வத்துக்கு சமமாக்கும். தன் வாழ்க்கையே அவர் ஒழுக்கத்தின் மாதிரியாக்கினார். மூன்றாவது, சிப்பாய்கள், சோல்ஜர்ஸ். அவர்கள் தினமும் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் காலையில் அதே நேரத்தில் எழுகிறார்கள். அவர்களின் உணவு, உடற்பயிற்சி, காவல் எல்லாமே ஒழுக்கத்தின் அடிப்படையில் நடக்கிறது. அதனால்தான் அவர்கள் நாட்டை பாதுகாக்கும் பெரும் பணி செய்ய முடிகிறது. நான்காவது, மகாத்மா காந்தி. அவரது வாழ்க்கை ஒரு பெரிய ஒழுக்கத்தின் எடுத்துக்காட்டு. அவர் சொன்னார், "மை லைஃப் இஸ் மை மெசேஜ்." அவர் கடைபிடித்த சத்தியமும் அஹிம்சையும் ஒழுக்கத்தின் பேரியக்கமே. பகுதி 4. ஒழுக்கமில்லாத வாழ்க்கை. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேலை பாதிப்பு, எப்போதும் தாமதம், அலட்சியம். உடல் நலம் பாதிப்பு, நேரம் தவறி உணவு, தூக்கம். குடும்ப சிக்கல், பொறுப்பு இல்லாமல் நடப்பதால் உறவுகள் சிதறும். மன அழுத்தம், திட்டமில்லாமல் வாழ்வதால் குழப்பம். இலக்குகள் நிறைவேறாது, கனவுகள் காகிதத்தில் மட்டும் இருக்கும். ஒரு விதையை தவறான காலத்தில் விதைத்தால் அது மரமாக வளராது. அதுபோல ஒழுக்கமில்லாத வாழ்க்கை ஒருபோதும் வளராது. பகுதி 5. ஒழுக்கத்தை வளர்ப்பது எப்படி? 1. சிறிய பழக்கங்களால் தொடங்குங்கள். தினமும் ஒரே நேரத்தில் எழுங்கள். காலை சிறிய உடற்பயிற்சி செய்யுங்கள். ஒரு பக்கமாவது புத்தகம் படியுங்கள். இரண்டாவது, நேர அட்டவணை போடுங்கள். வேலை, படிப்பு, ஓய்வு, குடும்பம், ஆல் பேலன்ஸ்ட். அதே நேரத்தில் கடைபிடிக்க முயலுங்கள். மூன்றாவது, தடைகளை தவிர்க்குங்கள். மொபைல் டிஸ்ட்ரக்ஷன், பயனற்ற நண்பர்கள், நேரம் வீணாக்கும் பழக்கங்களை தவிர்க்குங்கள். நான்காவது, தன்னை கட்டுப்படுத்துங்கள். சோம்பல் வந்தாலும் இப்போ செய்ய வேண்டியது இப்போவே செய்வேன் என்று மனதை கட்டுப்படுத்துங்கள். ஐந்தாவது, சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். இன்று 10 நிமிடம் உடற்பயிற்சி செய்தீர்களா? உங்களை பாராட்டிக் கொள்ளுங்கள். அந்த சிறிய வெற்றிகள் நாளை பெரிய சாதனைகளாக மாறும். பகுதி 6. ஒழுக்கத்தின் பலன். மன அமைதி, வாழ்க்கை குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஆரோக்கியம், ஒழுங்கான உணவு, தூக்கம், உடற்பயிற்சி. குடும்ப நல்லிணக்கம், குடும்பம் நம்மை நம்பும். தொழில் மற்றும் கல்வியில் வெற்றி, ஒழுக்கம் உள்ளவர்கள் எப்போதும் உயர்ந்த இடத்தை அடைவார்கள். சமுதாய மரியாதை, ஒழுக்கம் கொண்டவர்களுக்கு எப்போதும் மதிப்பு அதிகம். பகுதி 7. கதைகள் என் சான்றுகள். முதல், ஆமை மற்றும் முயல் கதை. முயல் வேகமாக ஓடியது, ஆனால் ஒழுக்கமில்லாமல் தூங்கிப் போனது. ஆமை மெதுவாக ஆனால் ஒழுக்கமாக நடந்தது. முடிவு, வெற்றியாளன் ஆமை. இரண்டாவது, திண்ணை பள்ளி குழந்தை. பழைய காலத்தில் குழந்தைகள் திண்ணை பள்ளியில் படித்தார்கள்.
மழை வெயில் எதுவானாலும் அவர்கள் தினமும் நேரத்தில் வருவார்கள். அந்த குழந்தைகளில் பலர் பிறகு பெரிய பண்டிதர்களாக உயர்ந்தனர். அதற்கு காரணம் சிறுவயதிலிருந்தே வளர்த்த ஒழுக்கம். அன்பான நண்பர்களே, ஒழுக்கம் என்பது ஒரு நாளில் வரக்கூடியது அல்ல. அது தொடர்ந்து முயற்சியால் வளர்க்கப்படும் பழக்கம். ஒழுக்கம் உள்ளவன்தான் உண்மையில் சுதந்திரம் அடைந்தவன். ஏனெனில் அவனே தனது